ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்டா ப்ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வினிகிரில். இந்த வினிகிரில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பீட்டா ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த எக்லேருந்து வர குட்டிங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடாக இந்த வினிகிரியில் தான் நீங்கள் ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வினிகிரியில் எப்படி கல்ச்சர் பண்ணுறதுங்க நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கல்ச்சர் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற 4 பொருள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் உங்கள் நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். செகண்ட் ஒன், இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்குவாங்க. ஸோ தேர்ட் வந்து ஒரு ஆப்பிள். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது வினிகரில் கல்ச்சர், ஸ்டார்டர் கல்ச்சர். இந்த கல்ச்சர் இருந்தால் தான் உங்களுக்கு கல்ச்சர் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கிளாஸ் பாட்டில் நல்லா எடுத்து கழுவிட்டு அதில் வந்து ஆப்பிள் சைடர் வினிகரில் 50% ஊற்றிட்டு அதே சேம் லெவலில் 50% வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து நீங்கள் போர் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகரும் வாட்டரும் சரிசமமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிள் பீஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாட்டிலுக்கு 10லேருந்து 14 பீஸ் வரைக்கும் போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி வினிகர் ஸ்டார்டர் கல்ச்சர்கள் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே அவங்களோட கல்ச்சர் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டெய்லி ரெகுலராக ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்ச்சர் வந்து கிராஸ் ஆகாது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வினிகர் ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும்னு வச்சுக்கோங்க, மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.